என்னுடைய தம்பி மியூசிக் டைரக்டர் விஸ்வநாதன் இருக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் மியூசிக்ல லைட் மியூசிக்ல இஸ் இன்டர்நேஷனல். 2 பேரும் பிளை பண்ணி ஒரு பிளேன்ல போனோம். டாய்லெட்னு போட்டிருந்தான். அதுல ஐ கொஞ்சம் அழிஞ்சிருந்தது. இவன் கேட்டா அண்ணன் டூலெட்னு போட்டிருக்கானே, வாடகைக்கு விடுவான். அவன் வாடகைக்கு விடுவான், கேட்டு பாடுறா. போயிட்டே இருக்கிறோம். டெல்லியில இருந்து ஆப்கானிஸ்தான் காபூல். எங்க நான் போறோம்னா ஆப்கானிஸ்தான் அப்படின்னா நானு அப்படின்னா என்னடா இது, ஆப்கானிஸ்தான் ஒரு ஊரு நாடு, விஸ்வநாதன் அப்படின்னா அதான்டா அது. அது சரி, என்ன ஆப்கானிஸ்தான்ல எங்க என்ன போறோம், காபூல் அப்படின்னா இந்த எனக்கு கோபம் வந்துடும். காபூல்ங்கிறது ஒரு ஊரு, அவ்வளவுதான். பிளேன் இறங்க போச்சு. இறங்க போனா இந்த ஊர்ல என்னென்ன விசேஷம்னா, இந்த ஊர்ல திராட்சை நிறைய கிடைக்குமா, பெரிய கவிஞர்கள்லாம் இந்த ஊர்ல இருந்திருக்காங்களா, இதுதான் இந்த ஊரை பத்தி விசேஷம் அப்படின்னு. பிளேன் இறங்கணும். ஏன்னா ஒரே பொட்டக்காடா இருக்குது, இதுல போய் திராட்சை எங்க கிடைக்கும், பாலைவனம் மாதிரி இருக்குது. வேற என்னென்ன விசேஷம்னு இங்க இருந்து ஆண்டா கஜினி முகமது, கோரி முகமது எல்லாரும் நம்ம நாட்டு மேல படையெடுத்து வந்தாங்க அப்படின்னு. யார என்ன கஜினி முகமது? அங்க இருந்து டாஷ்கண்ட் போனோம். இது என்ன, இதான் டாஷ்கண்ட் அப்படின்னா. அங்க இருந்து போன உடனே லெனின்கிராட்ல ஒரு அம்மையார் இங்க தமிழ் படிச்சவர். அவங்க இலக்கணம் சுத்தமா தமிழ் பேசுவார். அந்த அம்மையாரை கேட்டா, அம்மா உங்கள் கணவர் எங்கே வேலை பார்க்கிறார் அப்படின்னு. பொறியியல் துறையில் வேலை பார்க்கிறார் அப்படின்னு. இவன் கிள்னா என்னடான்னு கேட்டு, ஏன்னா பொறியியல் கூட்டு இதுக்கெல்லாம் ஒரு துறையான உண்டு. பொறியியல்னா என்ஜினியரிங்கடா, சும்மா. வெளியில வந்தோம். முன்னால அந்த ரூடின் தமிழ் படிச்சவர் இருக்கிறாரு, செபஸ்டியன் ரூடினா, அவர் உட்கார்ந்து இருந்தார் ஃப்ரண்ட்ல. அவர் சொன்னார், கண்ணதாசன் இதுதான் லெனின் மசோலியம். இந்த மசோலியம்னு வார்த்தையை கேட்டானோ இல்லையோ, என்ன முசோல்னி இந்த ஒரு ஆன முசோல்னி இல்லடா, இது சமாதிடா. இது மசோலியம்னா சமாதி, லெனின் சமாதி. போற இடமெல்லாம் தொலைச்சிருவான். என்னன்னு அது உலகத்துல அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அங்க கூட்டி கொண்டு போய் செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு ஒண்ணு காட்டினாரு. செக்காய்ஸ்கினா யாருன்னு எனக்கு தெரியாது. செக்காய்ஸ்கி மியூசிக் ஹால்னு கொண்டு போய் அவனை உட்கார வைத்தாரு. இதான் செக்காய்ஸ்கி வாய்ச்ச பியானோன்னாரு. அந்த செக்காய்ஸ்கி வாய்ச்ச நோட்ஸ் பேப்பர் கூட அவன் கையில வாங்கல. அந்த பியானோவில் உட்கார்ந்தா ஒரு ½ an hour வாய்ச்சான் செக்காய்ஸ்கி நோட்ஸ். சுத்தி இருந்த ரஷ்யன் பூரா திகச்சு போ. ஒரு ரஷ்யனுக்கும் இவ்வளவு இப்படி செக்காய்ஸ்கி நோட்ஸ் வாசிக்க தெரியாதுன்றான். கம்ப்ளீட் உலகத்தில் அவருக்கு எதுவும் தெரியாது. கான்சென்ட்ரேஷன் ஆன் மியூசிக், கம்ப்ளீட் கான்சென்ட்ரேஷன். அது மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணால் கடவுள் கண்ணுக்கு தெரியவானா? தெரியும். கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இருக்கணும். கோயில்ல போய் சாமி கும்பிட்டே இருக்கணும்னா முருகா 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 முருகான்னு திரும்பி பார்த்தா அவர் பச்சை சேலை போனேன். எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு, எங்கேயோ பார்த்தமா இருக்கு. நூலாம்படைய கையால தொடச்சினா அது கையில ஒட்டிக்கும். துடைக்கிறதாலதான் துடைக்கணும். அது நேரடியா உட்கார்ந்து ஆண்டவனை கான்சென்ட்ரேட் பண்ணா கடவுளை காண முடியுமா? நான் கடவுளை காண முடியும். கடவுளை காணுகின்ற தன்மை எப்போது வரும் என்றால், சகல சிந்தனைகளையும் துறந்து ஒருவன் தனியாக போய் அமர்ந்து அந்த ஆண்டவனை காண முடியும். அந்த ஆண்டவனை காணும் போது துன்பங்களிலே இருந்து விடுதலை வரும். அந்த ஆண்டவன் எப்போது தெரிவான் என்றால், சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போது. அந்த சகல விஷயங்களையும் மறந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போதே உங்களுக்கு துன்பத்திலிருந்து விடுதலை வந்துடும். அதுதான் எல்லாரும் தேடி பிரதம மந்திரியிலே இருந்து
அவ்வளவு பேரும் தேடி கலவைங்கிற ஒரு சின்ன கிராமத்துல போய் இருக்கிற ஒரு சன்னியாசியின் காலில் ஏன் விழுகிறார்கள்? ஒரு கோடீஸ்வரன் காலில் விழுந்தா அதோட லாபம் உண்டு. ஏன் விழுகிறார்கள் என்றால் அந்த மனிதன் ஒருவன் தான் சகல விஷயங்களிலே இருந்து ஒருவர் தான் அற்று போய் உட்கார்ந்து பற்று அற்று ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த கான்சன்ட்ரேஷனோட உட்கார்ந்து இருக்கிறார். கான்சன்ட்ரேஷன் என்பது ஒன்றையே பற்றி ஒன்றையே சேர்ந்து ஒன்றிலேயே உருகுவது, ஒருவனையே நம்பி தொடருவது. அதான் ஒன்றையே பற்றி மனம் ஒன்று நாட, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று காண, இதெல்லாம் இந்த அஷ்டமா சித்திகள் சொல்லுவாங்க. ஒரு 100 வகையான கலைகள் எல்லாம் 100 வகையாக்க ஒருத்த கேள்வி கேட்டார் சொல்லுவார், ஒருத்தர் எண்டுவார். இதெல்லாம் ஒரு பல வகையான கான்சென்ட்ரேஷன். ஆனால் ஒரே கான்சென்ட்ரேஷன்ல கடவுளை நோக்கி இருப்பது. அதனால கடவுளை இடத்திலேயே வச்சு திடீரென தீபத்தை ஏன் நோக்கி காட்டுகிறார்கள் என்றால், திடீரென தீபத்தை காட்டிட்டு அந்த தீபத்தை அணைச்சிட்டான்னா அவன் கண்ணிலேயே அது நிற்கும். திடீர்னு தீபத்தை அணைச்சிட்டு இருட்டுல கடவுள் இருந்தாலும் கூட உங்களுடைய கண்களிலே அது நிற்கின்றது. அந்த கடவுளுக்கு முன்னாலே நின்று அப்படியே கொஞ்ச நேரம் மனம் முருகி பாடும்போது மற்ற விஷயங்கள் மறந்து போகின்றது. அதுவும் இந்த நாடு இருக்கிறது இந்திய நாடு. 58 கோடி மக்கள்னா 58 கோடி சுபாவம். அவ்வளவு சுபாவங்களுக்கு இடையிலேயும் இளையோடி கொண்டிருக்கிற பண்பாடு கிடையவில்லை என்றால் அதற்கு மத அடிப்படை ஒன்றுதான் காரணமாக அமைகிறது. மதம் மட்டும் இல்லாமல் போய்விடுவால் மனிதனுக்கு மனுஷன் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். மனிதனுக்கு மனிதன் என்ன வேண்டும்? நாத்திகனுக்கு அந்த பயம் கிடையாது. நாத்திகத்தை இந்த நாட்டிலே ஆரம்பித்தவன் மட்டும் யோக்கியனாக இருந்திருந்தால் நான் ஆத்திகனாக இருக்க மாட்டேன். நாத்திகன் என்பவன் யோக்கியனாக இல்லை என்பதை காண என்னால முடியுது. அவனுக்கு சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. நாஸ்திகனுக்கு ஆஸ்திகனுக்கு இருக்கிற சென்டிமெண்ட்ஸ் கிடையாது. பகுத்தறிவு பகுத்தறிவு என்றால் உலகத்தில் பகுத்தறிவு எதை கண்டுபிடித்தது? அணு பிளந்தால் உலகத்தை வெடிக்க வைக்கலாம்னு ஒன்றை கண்டுபிடித்தது, அது பகுத்தறிவு. அங்கே பாடினால் இங்கே கேட்கும், இங்கே பேசினால் அங்கே கேட்கும், இதை கண்டுபிடித்தது பகுத்தறிவு. காற்றே இல்லாத இடத்தில் காற்றை கொண்டு வந்தது பகுத்தறிவு. இந்த மின்சார விளக்கு இருந்தால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எல்லாரும் உட்கார்ந்து பேசலாம் என்று கொண்டு வந்தது பகுத்தறிவு. மனிதனுடைய நிழலை பிடித்து டெலிவிஷனிலே அனுப்பி கொண்டிருப்பது பகுத்தறிவு. சந்திரமண்டலம் வரைக்கும் கொண்டு போய் ஆட்களை நிறுத்துவது பகுத்தறிவு. இதுக்குள்ளே இது அடக்கம் என்று கண்டுபிடிப்பது பகுத்தறிவு தவிர எதுவுமே இல்லை என்று சொல்ல பகுத்தறிவு வேண்டாம். எந்த இடியிட்டு சொல்ல முடியும் எதுவுமே இல்லை என்று சொல்வது? எதிலேயும் எதுவும் கிடையாது, எல்லாம் பொய் என்று சொல்வதற்கு யாரும் சொல்ல முடியும்? எல்லாவற்றையும் பகுத்து 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 ஆராய்ந்த பின்னாலேதான் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று கண்டுபிடிக்க நம்மாலே முடிந்தது. இவ்வளவு ஓண்டு விதையிலே இருந்து இவ்வளவு பெரிய மரம் வளர்கிறது. எப்படி அந்த மரம் வளர்கிறது? ஆசிரியனை கேட்டால் எனக்கு அது திகைப்பாக இருக்கிறது. எனக்கு பார்த்தால் சிருஷ்டியை பார்க்கும்போது அவனை கேட்டால் அது தானா முளைச்சது. கடவுள் என்று இப்பவனுக்கு எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் நீ கற்பித்துக் கொள், அந்த இடத்திலே இருந்து நீ தப்பித்து ஓட முடியாது. ஆண்டவன் என்பவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவன் இங்கு நாஸ்திகவாதம் கிளம்பாத காலமே கிடையாது. நாஸ்திகன் மாதிரியே பேசியிருக்கிறார். காலமேகத்தை படித்தால் நாத்திகம் மாதிரியே தோணும் சமயங்கள். அவன் கிண்டல் பண்ணுவான் கடவுளை. சிதம்பரத்திலே நடராஜர் வர்றார் ஊர்வலமா, எல்லாம் ஆண்டி கோலத்துல ஊர்வலம், முன்னாலே மேளம் தாளம், நச்சரவம் பூண்ட தில்லை நாதரே தேவதீர் பிச்சை எடுத்து உண்ண புறப்பட்டும் உச்சிதமாம் காலமேன் குஞ்சரமேன் கற்கடல் போலே முழங்கும் மேளமேன் ராஜாங்கமேன். நீ போறதோ பிச்சைக்கு, இதுல என்ன மேலதானத்தோட போற பிச்சைக்காரன் நீ? என்ன அது? கடவுளோட கொஞ்சிறது, கடவுளோடு விளையாடுவது. பெருமாள் கருடன்ல போறார். பெருமாளும் நல்ல பெருமாள், அவர்தம் திருமாலும் திருநாளும் நல்ல திருநாள். பெருமாள் இருந்த இடத்தில் சும்மா இராமையினால் அந்தோ பறந்தெடுத்து பறக்குது ஐயோ பாருன்னா. பெருமாள் இருந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறான், அதனால பறந்து எடுத்து போய் பறக்குது, அவரு போயிட்டு போகுது. காலமேகம் அது கடவுளோடு பேசினார், கொஞ்சினார். வரச்சொல்லடி கண்ணனை வரச்சொல்லடி, என் வாயார ஒரு முத்தம் நானாக தர வேண்டும் வரச்சொல்லடி. கடவுளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது இந்த மதம் ஒன்றுதான். சுப்ரீமிட்டி யாருக்கும் கொடுக்கலாம். மரியாதை என்பது ஒரு நாள் ஏறும் ஒரு நாள் இறங்கும். அன்பு என்பது வச்சா சாகர வரைக்கும் போகாது. அன்பு வேறு மரியாதை வேறு.
எனக்கு உங்களிடம் உள்ளது மரியாதை என்றால் உங்களை பத்தி 4 பேர் வந்து தப்பா சொல்லும் போது அந்த மரியாதை போயிடும். உங்களிடம் உள்ளது அன்பானால், உங்களிடம் இருப்பது அன்பானால், உங்களை பத்தி என்னிடம் வந்து அவர் குடிக்கிறாராமே அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணும்னா, நாம் ஒரு பாட்டில் வாங்கிட்டு போவோமான்னு தோணும். காரணம் அந்த அன்புக்கு முதிர்ச்சி அவர் மனசு